ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பொங்கல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 150 துவரம் பருப்பை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது இந்த டைமில் சேர்த்திங்கன்னா பருப்பு சீக்கிரம் வேகும், பொங்கி சிந்தவும் செய்யாது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பொங்கலுக்கு தேவையான காய்கறிகளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது வெட்டி வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச 100 கத்திரிக்காய், வெட்டி வச்ச 100 உருளைக்கிழங்கு, வெட்டி வச்ச 50 அவரைக்காய், வெட்டி வச்ச 50 பீன்ஸ், வெட்டி வச்ச சேனக்கிழங்கு 50, முள்ளங்கி சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச 50 முள்ளங்கி, 50 வள்ளிக்கிழங்கு, கொஞ்சம் வாழைக்காய், வெட்டி வச்ச வாழைக்காய், 100 தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பொங்கலுக்கு இந்த மாதிரி எல்லா வகை காய்கறியும் சேர்த்து வைக்கிறது தான் பாரம்பரியம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. வெட்டி வச்ச 50 பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச 50 அடியங்காய் சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் அந்த காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க, காய்கறி வேகட்டும். திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி அந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த பொங்கச்சோறுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு
ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. சில காய்கறிகள் வந்து அரிப்புத்தன்மை உள்ளது, நாக்கில் வந்து அரிக்கிறதுனால இந்த புளி சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு வானல் எடுத்துக்கோங்க. வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. 2 காய்ந்த மிளகாய் எப்படி பிச்சு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெட்டி வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லியில் காம்பு சேர்த்துக்கோங்க. அந்த காம்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும் குழம்பு. அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா தாளித்ததுக்கப்புறம் அந்த குழம்புல தாளித்தது சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பொங்கல் குழம்பு செஞ்சு பாருங்கள். இன்று திருமணநாள் பிறந்தநாள் காணும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறம் மல்லியில் சேர்த்துக்கோங்க. மல்லியில் சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதையும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இந்த பொங்கல் குழம்பு சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.